நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பு உருவாக்கிட்டு இருக்கு. இந்த படத்தின் நாயகனா இருந்து எல்லாத்தையும் ஒரு ஆல்ரவுண்டரா வேலை பார்த்துட்டு இருக்கிற அன்பு தம்பி வந்து என்னுடைய பள்ளி தோழனின் மகன். ஈரோடுக்கு பக்கத்தில் கோந்தப்பாடின்ற ஒரு ஊரில் என்னோடு படித்த என் நண்பனுடைய மகன் ஒரு மெரெயின் இன்ஜினியராக இருந்து மெரெயினில் வேலை பார்த்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு சினிமா மேலே ஒரு பெரிய காதலோடு வந்து அவனே போராடி ஒரு ஒரு வித்தியாசமான அப்ரோச் ஒன்று பண்ணுறாங்கன்றது மட்டும் எனக்கு அதில் புரிஞ்சுது. நான் முழுசாக இன்னும் படம் பார்க்கல. அந்த பாடலை எடுக்கும் விதம், இதை ப்ரொமோட் பண்ணுற விதம், அதை அப்ரோச் பண்ணுற விதம், அவனுடைய போராட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான சினிமாவை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். நண்பனின் மகன் அப்படின்னா மட்டும் நான் வரல. அவன் சொல்கிற ஒரு விஷயமும் கொஞ்சம் ரொம்ப க்ரியேட்டிவாக ஒரு இன்னோவேட்டிவாக இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த சிறிய முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும். சிறிய படங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆதரிக்கிறோம்ன்றது குறிப்பாக நான் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இது மாதிரி படம் எடுக்கிறோம்னு ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ணி பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப கீனாக இருக்கோம். அந்த வகையில் கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு நல்ல திரைப்படமாக வர்றதுக்கான வாய்ப்புகளோடு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் படம் பார்த்துட்டு நம்ம எல்லாருமே அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். எனக்கு என்னென்னா உங்களுக்கு தெரியாதில்லை, ஒரு சினிமா வந்து புதுசாக ஏதாவது ஆடியன்ஸுக்கு சொன்னோம்னா அவங்க வந்து அதை பார்க்குறாங்க. அந்த யூடியூப்பில் தான் நமக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருது, நமக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு ஒரு இது கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பெரிய ரீச்சும் ஒரு ஓப்பனிங்கும் தியேட்டரில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு புதுமுகம், ஒரு அறிமுகமாக வர்றான், ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு மெரை இன்னைக்கு அதுக்கு நம்ம சினிமா மேலே இவ்வளோ காதல் கொண்டு வரக்கூடிய நம்முடைய சகோதரனுக்கு நம்ம எல்லாரும் கை கொடுக்கணும், தோல் கொடுக்கணும். உங்களை எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டு இந்த ப்ரொமோஷன் நீங்கள் எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். படம் பார்த்துட்டு இதில் நம்ம நிறைய பேசுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கமிங். இல்லை சார், சிறு படங்களில் நான் என்ன பண்ணுறோம்னா அந்த கியூப் சார்ஜஸ் நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசி நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் ரேட் ஒன்று கொஞ்சம் வாங்கி கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்து இவ்வளோ ஸ்க்ரீன் கம்மியாக ரிலீஸ் பண்ணுற படங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி வந்து பெப்சியோட வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டைப் இருக்குது. சிறு முதலில் அதாவது 6 கோடிக்கும் கீழே எடுக்கிற படங்களுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது வந்து இப்போ சண்டேல ஒர்க் பண்ணால் டபுள் கிடையாது, ட்ராவல் பண்ணால் டபுள் கிடையாது. அப்புறம் இத்தனை பேரை வச்சு தான் வேலை செய்யணும் கட்டாயம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் வச்சு வேலை செய்யலாம், எந்த கிராஃப்ட்டும் இல்லாமல் வேலை செய்யலாம். நீங்கள் மேக்கப் மேன் வச்சுட்டு தான் ஷூட்டிங் போடணுன்றது ஜென்ரல் ரூல். ஆனால் இந்த படங்களுக்கு அது மாதிரி வேண்டியதில்லை. உங்களுக்கு மேக்கப் தேவையில்லை, மேக்கப் வேண்டாம். காஸ்டியூமர் தேவையில்லை, காஸ்டியூமர் வேண்டாம். ஆர்டிஸ்ட் தேவையில்லை, தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு படப்பட்டு படுக்கலான்ற வசதியை நாங்கள் சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக உருவாக்கி வச்சுருக்கோம். அதுதான் பெரிய பெனிஃபிட் நம்ம நிறைய பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து இது மாதிரி படங்களுக்கான ரிலீஸ்லேயும் காஸ்ட் ஃபேக்டர் குறைக்கிறதுக்கும் பப்ளிசிட்டி செலவுகளை பற்றி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா நம்ம பேசி ஸ்பெஷல் ரேட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் அசோசியேஷன். அதெல்லாம் இவங்களுக்கு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அந்த மாதிரி என்னென்ன முடியுமோ மேக்ஸிமம் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சின்ன சின்ன படங்கள் ஜெயிச்சு அதில் வர்றவங்க பெரிய ஆள் ஆனால் தானே அது பெரிய ஆள் ஆக முடியுது. எல்லாருமே ஒரு நாள் சிறிய படத்தில் ஜெயிச்சு பெரிய ஆளாக வந்தவங்க தான். அந்த வகையில் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா எனக்கு இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி பெற்ற டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சின்ன வயசில் வேறு அனுபவமே இல்லாமல் இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியும்னா இதையெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அதனால் புதுசாக வர யாரையும் நம்ம டக்குன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடவே முடியாது. யார் எந்த புத்தில் எந்த பாம்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாம் வர்ற யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படி இருக்காங்க, ஃபயராக இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் வந்து யாருக்கா கதை சொல்லியிருந்தா அந்த வயசுக்கும் அனுபவம் இல்லாமல் ஒருத்தர் படம் எடுத்துகிட்டு போகிறது தெரியாது. ஹேட்ஸ் ஆஃப் டு த ப்ரொடியூசர் யுவராஜ். அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த 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 பிக் பண்ணதுக்கே ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குது. 15 கோடியை தாண்டி வசூல் பண்ணுற லெவலில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பூமாக போயிட்டுருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. அடுத்து வர்ற மாமன், அடுத்தடுத்து வர்ற தலைவன் தலைவி எல்லாமே நிறைய ஃபேமிலி ட்ராமாஸும் இந்த மாதிரி நல்ல படங்களாக வருதுன்றது சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. அதே மாதிரி சிறிய படங்கள் வருவதும் இது போகிற புதியவர்கள் வருவதும் நம்ம ஆதரிக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி திருப்பியும் இதே இடத்துல இன்னொரு வேண்டுகோள், இந்த புது படங்கள் வரும்போது விமர்சனங்களில் கொஞ்சம் கனிவோட பரிவோட கொஞ்சம் அப்படியே ஆதரிச்சு அப்படி தினத்தந்தி மாதிரி அப்படியே பூசி மெழுகி கொண்டு வந்து கடைசியில் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டோம்னா அது ஒரு நான் எப்பவுமே தினத்தந்தியோட மாடலாக சொல்லுவேன். அது மாதிரி ஒன்று கொடுக்கணும்னு எல்லாத்தையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா எடுத்தோடனே மண்டை மேலே அடிச்சோம்னா கீழே விழுந்துருவாங்க. குறைகள் இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி நிறைகளை நாம் பாராட்டணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டு விடுவேன். நன்றி. சார் அதான் நான் சொல்கிறேன் சார். பெப்சி என்பது வந்து எப்படி கேட்டிங்கன்னா
நீங்கள் நல்ல ஒரு பெரிய நந்தனம் சிக்னல் மாதிரி பெரிய ஜங்ஷனில் இருக்கிற சிக்னல் மாதிரி பெப்சி அது நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோடு என்ன ஆகுது? அதுதான் சினிமாவில் நடக்கும். பெப்சியினால் வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரம் நின்று போயிட்டு சில சிரமங்கள் இருக்குது. என்னடா 3 நிமிஷம் இப்படியே நிற்குது, இதெல்லாம் இருக்கும். நின்று போகணும், நம்ம அவசரத்துக்கு போக முடியல, அதெல்லாம் இருக்கும். ஆனால் அது ரெகுலேட் பண்ணி கொடுத்து கூட அதோட அருமை எப்போ தெரியும்னா, அந்த சிக்னல் ஆஃப் ஆனால் தான் சிக்னல் அருமை தெரியும். அந்த மாதிரி பெப்சி இல்லைன்னா கட்டுப்பாடு இல்லாத போயிடும் சினிமா. ஏன்னா இன்னைக்கு சினிமாவில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப அற்புதமாக தொழில் தெரிஞ்ச ஒருத்தனுக்கும் அதே பேட்டா தான், அதை புதுசாக கற்றுக்கிட்டு 4-5 படம் தான் வேலை செஞ்சுருக்கணுக்கும் அதே பேட்டா தான். அதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் இந்த கட்டுப்பாடுகளை உடச்செறிஞ்சிட்டோம்னா, நான் சீனியர், நான் வந்து சூப்பர் சீனியர், எனக்கு 10,000, எனக்கு 2,000, ஆள் ரேட் போட்டு வேற வேற மாதிரி வந்து சினிமா கட்டுக்கடங்காத ஒரு இடத்துக்கு போயிடும். அது அந்த விவரத்தை யாருமே புரிஞ்சு மாட்டேங்கிறாங்க. ரைட் சென்ஸ் சார், நம்முடைய தனிப்பட்ட ஈகோக்களுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. சினிமா ரொம்ப முக்கியம். சினிமா நல்லா தான் சார், சினிமா தான் நமக்கு தான் சினிமா தேவை. சினிமாவுக்கு யாருமே தேவையில்லை. அது விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், அது பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம காலமாட்டத்தில் நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேரை பார்த்துட்டீங்க சினிமாவில்? எல்லாம் வந்தாங்க போனாங்க ஆனால் சினிமா தானே இருக்குது. அந்த மாதிரி வந்து சினிமாவை வந்து நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அதை கிள்ளுக்கிறியாக்கிடக்கூடாது. நம்முடைய தனிப்பட்ட ஈகோக்களுக்காக, தனிநபரோட சண்டைகளுக்காக கொண்டு வந்து அதை கொண்டு சினிமாவில் ஊற்றக்கூடாது. இது கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக்காக நடக்க வேண்டிய ஒரு தொழில். அது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுக்கும் அதனால தான் வந்து பெப்சியோட இணைந்து அவங்களுடைய அந்த பிஎஃப் இஎஸ்ஐக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணி அதை கொஞ்சம் காஸ்ட் கூட ஆனால் கூட சிஸ்டம் வருது. இப்போ உள்ளுக்குள்ள நான் சிஸ்டமேட்டிக்காக இருந்த சினிமா சிஸ்டமேட்டிக் சினிமாவாக மாறுது. பெப்சியே சிஸ்டமேட்டிக்காக மாறுது. அதை பற்றி பெப்சியில் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நம்ம ரைட் சென்ஸில் புரிஞ்சுட்டு எல்லாரும் ஒற்றுமையாக வேலை சென்று எங்களுக்கு எந்த விதமான ஈகோவும் இல்லை. எல்லா நேரத்திலையும் யாரு கூப்பிட்டாலும் முதல் ஆளாக பேச்சுவார்த்தைக்கு போய் நிற்கிறது எங்களுடைய நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தான். முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதும் எங்களுடைய சங்கம் தான். பெப்சியோட 100 நாள் பேச்சுவார்த்தைனா 100 நாளைக்கும் நாங்கள் தான் கலந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் கையெழுத்து போடுற உரிமையை கூட நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. அதை எங்களுடைய தாய் சங்கத்துக்கு தான் கொடுக்குறோம். இப்படி எல்லா விதமான மரியாதைகளையும் உரிமைகளையும் கொடுத்து தான் பழகிறோம். அதே மீறி இதில் சில மன வருத்தங்களும் சில தனிநபர் பகைகளும் வந்துட்டு இருக்கு. அது காலம் அதை சீக்கிரம் சரி செய்யணும் நம்புறாங்க. எது புரியல? இல்லை இல்லை சார், அது நீங்கள் வந்து நம்ம வந்து சினிமாவுக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் ஸ்டேட்டு இதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம இல்லை இல்லை பண்ணுறாங்களே நம்ம ஸ்டேட், நம்ம தமிழ். அதாவது நீங்கள் தெலுங்குலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹீரோ படம் தான் டப்பாய் ரிலீஸ் ஆகும். மீதி படம்லாம் எல்லா ஹீரோ படம் டப்பாய் ரிலீஸ் ஆகுது. ஒரு 4-5 ஹீரோ தான் அந்த ஒரு சின்னோண்டு ஆடியன்ஸ். ஏன்னா இங்கே வந்து நமக்கு தெலுங்கு, குறிப்பாக சென்னையில் வந்து உங்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் அதிகம், தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகம். அதனால் வந்து அந்த படங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறனால இங்கே ஒரு ரெவன்யூ இருக்குன்னு அதை கொண்டு வர்றாங்க. அதுக்கு நம்ம ரொம்ப கம்மி தியேட்டர்ஸ் தான் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ராஜமௌழி சார் படங்கள் மாதிரி மிகப்பெரிய படங்கள் தான் வந்து ஸ்ட்ரைட் படம் ரிலீஸ் மாதிரி வந்து நம்மளை அட்டாக் பண்ணதே தவிர, மீதி படங்கள்லாம் வந்து ஒரு சின்ன கம்மி தேட்டர்ஸ் உள்ளது. சென்னையிலே ஒரு 10 ஷோ ஓடுனா பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் போகுது. அது பாதிக்கிறது இல்லை. நம்மளும் அங்கே போகிறோம், அவங்களும் இங்கே வர்றாங்க. இது வந்து ஹிந்தி படம் வருது, நம்ம இப்போ நம்ம வந்து பேன் இண்டியா ரிலீஸ்னு சொல்கிறோம். எப்படி பேன் இண்டியா பண்ணுறோம்? நம்முடைய படங்கள் நம்ம அந்த அந்த லாங்குவேஜ் பேரை எல்லாம் பண்ணோம்னா அப்போ நம்ம படங்கள் போகும்போது அங்கே இடிச்சோம். அதனாலலாம் பாதிச்சு சார். உன்னே சொல்லுங்களா, நல்ல படம் ஓடிட்டே தான் இருக்குது. அது சின்ன படம் பெரிய படம், நீங்கள் ஒரு பெரிய படம் சின்ன படம் தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இன்னைக்கு சின்ன படம் 15 கோடியை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு, மெகா பிளாக் பஸ்டர். ஏன்னா அப்படியே ஃபேமிலியாக வருது. அதான் சொன்னேன், ஒரே ஒரு குடும்பத்தை ஒரு தெருவுலேருந்து வர வச்சிருக்கு உள்ள தியேட்டருக்குள்ள, அந்த தெருவை கூட்டு வர வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க. அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலியில் நடந்துட்டு இருக்கு. இதைத்தான் நாம செய்யணும். அந்த மாதிரி படங்கள் எடுக்கணும். நம்ம ஒரே ரத்தம் சதயமா போட்டு கலாறு பண்ணிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்மளுக்கே குடும்பத்தோடு பார்க்கும்போது. அதனால் நல்ல சந்திப்பு, இது நல்ல கேள்விகள் கேட்டீங்க. கண்டிப்பாக ஆரோக்கியமான சினிமாவை நோக்கி போவோம். இல்லை, அதெல்லாம் நாங்கள் நிறையா மாற்றிருக்கிறோம். நாங்கள் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குனர் சங்கமும் பெப்சியோட இணைஞ்சு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதெல்லாம் தான் சொன்னேன். இதெல்லாம் தான் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கும். அது வந்து தவறாகவே சித்தரிக்கப்பட்டு இது ஒரு தேவையில்லாமல் ஈகோவாக போயிட்டு இருக்கு. நாங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது இல்லை. இயக்குனர் சங்கத்தோட இப்போ நாங்கள் போட்டுக்கிற ஒப்பந்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயக்குநர்களுக்கு எப்போ எவ்வளோ சம்பளங்கிற ரேஷியோ போட்டிருக்கோம்.
அந்த படத்தோட பட்ஜெட்டில் இயக்குனர் கையெழுத்து பண்ணணும். அந்த பட்ஜெட் மீறிச்சுன்னா இயக்குனர் பொறுப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த படத்துடைய லாப நஷ்டத்துலேயும் நாங்கள் வந்து இயக்குனர் உள்ள கொண்டு வந்துருக்கிறோம். பர்சன்டேஜ்லேயும் ஒர்க் பண்ணலாம். இப்படி நிறைய இயக்குனர்களை டைரக்டாக இன்வால்வ் பண்ணியிருக்கோம் ப்ரொடக்ஷன். நாங்கள் புதுசா வர்ற இயக்குனர் சங்கமே கையெழுத்து போட்டாச்சுங்க. சார், இயக்குனர் சங்கம் என்பது ஒரு கட்டுப்பாடான சங்கம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் இருக்கிற எல்லாருமே பெரிய டைரக்டர்ஸ் தான் இருக்கிறவங்களும். அது மாதிரி அவங்க சொன்னால் எல்லாருமே அவங்க கேட்பாங்க. அது அவங்க எல்லாரும் அவங்க ஜெனரல் பாடி மீட்டிங் கூட எல்லா டைரக்டர்ஸும் கூட வச்சு பேசி ஒரு படத்துக்கு எப்படியெல்லாம் பண்ணணும், எப்படி ப்ரொடியூசரை சேவ் பண்ணணும், இப்போ ஒரு ஃபுட்டேஜ் யார் ஃபைனலைஸ் பண்ணணும், ஒரு படத்தோடைய ரிலீஸை யார் டிசைட் பண்ணணும், இந்த படத்தில் வந்து நாளைக்கு வந்து டிஜிட்டலில் விற்கும் போது அவங்க சில கண்டிஷன்ஸ் கேட்டால் அதை அவங்க மாற்ற சொன்னால் நீங்கள் மாற்றி கொடுக்கணும். இப்படி ப்ரொடியூசர்ஸ்க்கான எல்லா சிலைகளையும் உருவாக்கி எனக்கு இவ்வளோதான் ஃபுட்டேஜ் வரும்னு ப்ரொடியூசர் சொன்னால் அந்த ஃபுட்டேஜ் தான் டைரக்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் அவங்களோட பேசி என்னோட நிலைமைகளை புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அதனுடைய அடிப்படையில் தான் இனிமேல் வந்து நாங்கள் செயல்பட போகிறோம். அதனால தான் இந்த மறுசீரமைப்புன்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டது நாங்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக பல மாதங்கள் வெயிட் பண்ணோம், எல்லாரும் சேர்ந்து பண்ணணுன்ட்டு. அது சில ஒற்றுமை நடக்காதனால சரி நம்மளே ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் அதை பண்ணியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இயக்குனருடைய சம்பளம் வந்து கட்டுப்படுத்துகிறோமோ இல்லையோ, இயக்குனருடைய மோடா பேமெண்ட்ஸை கட்டுப்படுத்துகிறோம், பட்ஜெட்டை கட்டுப்படுத்துகிறோம். சரி, பிரச்சனையே வந்து சம்பளம் அல்ல, பட்ஜெட். நீங்கள் வந்து நம்ம சம்பளம் மொத்தமாக வந்து 10 கோடி ஆகுதுன்னு சொல்லி வேலை பார்க்கும்போது அந்த 10 கோடியில் தான் அது நிற்கும். அந்த 10 கோடி ஏறவே போடலாம். ஆனால் இன்னொரு 10 கோடியில் படம் எடுக்கலாம். அந்த 10 கோடி 15 கோடி ஆகும்போது தான் பிரச்சனை வருது ப்ரொடியூசர்ஸ்க்கு. ரிலீஸ் அன்னைக்கு அவங்க மாட்டிக்கிறாங்க. அது இல்லாமல் பட்ஜெட்டுக்குள்ள பட்ஜெட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டேரக்டர் மேலேயும் கொண்டு வர்றோம். இது மாதிரி நிறைய மறுசீரமைப்பு பண்ணியிருக்கோம். இன்னொரு சந்திப்பில் நம்ம விரிவாக அதை பற்றி பேசுவோம். ஆமாம், ஏன்னா நம்ம வந்து ஒரு சிறிய படம், இந்த கடுக்காயை வந்து நம்ம வந்து கடுக்காயாக விட்டுலாம ஒரு பெரிய காயா நம்ம மாற்றி காட்டணும். அதனால அந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் முன்னிலைப்படுத்தணும். இது ஒரு தனி ஈவெண்ட்டாக கூட நம்ம பண்ணலாம். நாங்கள் நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கு ஒரு சோஃபார் என்னன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற ஐடியா இருக்குது எங்களுக்கு. அந்த சந்திப்பில் நம்ம விளக்கமாக ஃபுல்லாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனே ஒன்று கொடுக்க போகிறோம். என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டு. அதேமாரி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதும், இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில், முழுவண்டு வீடியோவில் என்னென்னமோ சேஞ்சஸ்லாம் பண்ணுறான் பையன் டக்குன்னு. இப்போ நாங்கள் பார்க்க வளர்ந்த பசங்க திரும்ப பையன்னா திருப்பி பார்த்து என்னென்னமோ பண்ணுறான். இங்கடா மெரைன் இன்ஜினியர் படிச்சவங்க யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. ஸோ நேச்சுரலாக ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒன்று இருக்குது இன்றைக்கி பசங்களுக்கு. சோசியல் மீடியாவும் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் இந்த கடுக்கா படத்துக்கு வந்து நீங்கள் முழு ஆதரவை கொடுங்க. படம் நல்லா நிச்சயமாக நம்ம எல்லோரும் பாராட்டி கொண்டாட போகிறோம். அது ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியாவோ, அது ஒரு குடும்பஸ்தனாவோ, அது ஒரு அடுத்த ஒரு வெற்றி படமாக வர்றதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம அவங்க வரவேற்போம், வாழ்த்துவோன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அதையும் மீறி ஒரு சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க சாரோட மனசு. நீங்க இல்ல எல்லாரும் இவங்களோட தான் சுத்திட்டு இருக்கேன் நாங்கள் ஒரு 20-30 வருஷமா. பாரு எல்லாம் பிரச்சனை நல்லா பண்ணுங்க. நம்மளை எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் மெட்டீரியல் கொடுங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க. கண்டிப்பா சார், நம்ம எல்லாம் பண்றேன். உட்காந்து கேட்டா அந்த பாரு நம்ம சென்னை வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்கில் எல்லாம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறோம். இது கொடுக்குறோம்னா அந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் வரும்பொழுது நிறைய செய்யணும். இது வந்து இந்த புக்கை வந்து நாங்கள் நடப்பு ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸில் போடுறோம். இந்தியா ஃபுல்லாக போகுது. இங்கிலீஷில் போடுறதில்ல, இந்தியாவில் இருக்கிற அவ்வளவு அசோசியேஷன்ஸ், எல்லாம் ஆல் ஸ்டேட் அசோசியேஷன்ஸ், ஆல் டாப் டைரக்டர்ஸ், எல்லாரும் நாலேஜுக்கும் இதை கொடுத்துட்டு போகிறோம். ஏன்னா எல்லாமே ஃப்ரீ தான், காம்ப்ளிமெண்ட்ரி தான். எல்லாமே கம்ப்ளீட் கொரியர் வரைக்கும் பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். கொடுக்காத இது ரீச் ஆகாத ஆளே இந்தியன் சினிமாவில் முக்கியமாக அசோசியேஷன்ஸ் கிடையாது. இன்க்ளூடிங் டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிக்யூட்டர் எல்லாரும் சேர்த்து சொல்கிறேன். ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாமே அனுப்புகிறோம். அதனால் ஒரு பெரிய ரீச் போயிட்டுருக்கு. இதில் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு அகில இந்திய அளவில் அவங்களுடைய பார்வை கவனம் இதில் வரும். அதனால தான் எல்லாம் பண்ணி கொடுக்கும். தேங்க்யூ. இந்த புக்கு கூட நீங்கள் யாராவது வேணும்னா சொல்லுங்கள். நீங்கள் ஆஃபீஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் வந்து இல்லை ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாகவும் சரி யார் வேணால் நீங்கள் சொன்னீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில். இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி, படங்களை பற்றி. இன்னும் பர்சனலாக வேணும்னா கூட சொல்லுங்கள். உங்களுக்குலாம் நான் தர சொல்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிடலாம். அல்லது ஏதாவது அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அனுப்ப சொல்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். கடுக்கா மூவி வந்து தம்பி விஜய் கௌரிஸ் வந்து ரொம்ப வித்தியாசங்களை தேடுறவர். என்னைய நிறைய முறை வந்து காமெடியை பற்றியெல்லாம் பேசுவார். நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் பண்ண காமெடியை பற்றி பேசுவார். ஸோ அவர்கிட்ட இருக்கிற கிரியேஷன் பற்றி பேசுவார். ஸோ அதனால் கிரியேஷனை வந்து தேடி தேடி போகிறாள். ரொம்ப க்ரியேட்டிவிட்டியான ஒரு தம்பி விஜய் கௌரிஸ். ஸோ அவர் ஹீரோவாக நடித்து கடுக்கான ஒரு மூவி
அதுவும் காமெடி பண்ணியிருக்காருன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு காமெடி வந்து குறைவாக தான் இருக்கு. சினிமாலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. முன்ன காலத்தில் நம்ம வடிவேல் சார் பீரியடு, நம்ம கவுண்டமணி சார் பீரியடு, அந்த பீரியட்ல இருந்த விவேக் சார் பீரியடு, அப்படி இருந்த ஒரு காமெடி இப்போ கம்மியாக தான் இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. என்கிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க, சார் இல்லை சார் முன்ன முறையெல்லாம் இப்போ தமிழ் சினிமாவில் காமெடியே இல்லை சார். ஸோ நீங்கள்லாம் சினிமாவுக்கு வரலாம் அப்படியெல்லாம் எங்களை கேட்பாங்க நிறைய. கண்டிப்பாக வருவோம்ப்பா, நாங்கள் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக வருவோம். என்ன கூப்பிட்டாங்க அறாடு ஒரு படம், அது காமெடியே கிடையாது, சீரியஸாக நடிச்சிருப்பேன் அதில். ஸோ அதனால் காமெடி அது வரும்போது கண்டிப்பாக வரோம். ஆனால் காமெடியை மக்கள் வந்து ரொம்ப தேடிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு தேவைப்படுது. நகைச்சுவைன்றது ரொம்ப இப்போ வாழ்கிற இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த புரிதலை நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுட்டு ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக எடுத்திருக்காரு. ஸோ அதில் வந்து ஒரு லைவ் கண்டென்ட், லைவாக நடந்த ஒரு சம்பவம். இன்னைக்கு வர சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே லைவ் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இன்னைக்கு ஹிட் ஆயிருக்கு. ஒரு காலத்தில் வந்து லைவாக நடந்த சம்பவங்களை நம்ம வந்து ஒரு பாட்டை அப்படி படிச்சுட்டு பேப்பர்லேயும் ஒரு செய்திகளையும் பார்த்துட்டு படிச்சுட்டு பார்த்தா போயிடுவோம். அப்போ இன்னைக்கு வந்து அதை படமா திரைப்படமா எடுத்து காட்டும் போது எல்லாருமே அதுக்குள்ள போயிட்டு உத்து நோக்கி அதுக்குள்ள மிங்கல் ஆயிடுறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கு. ஸோ அதனால லைவ் அப்படின்றதுனால அதுவும் ஒரு வகையில நல்ல ஒரு வரவேற்பாக இருக்கும், ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். அதில் நகைச்சுவையும் கலந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு, எல்லாருமே சொல்கிறாங்க இந்த திரைப்படம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நகைச்சுவை மக்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி லைவ் சப்ஜெக்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இவரோட முயற்சியும், ஏன்னா தேடுதலில் ரொம்ப பயங்கரமான ஆள், தேடிட்டே இருப்பார் நிறைய கிரியேட்டிவ்களை. ஸோ அந்த அளவுக்கு இதில் வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. அண்ணனுக்கு ஒரு அன்பளிப்பாக, எனக்கு காமெடி படம் சொன்னே அண்ணன் ஏப்பா என்னைய கூப்பிடலன்னு கேட்டு தொடர்ந்து படங்கள் பண்ண போறோம். கண்டிப்பா அடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுல வந்து அவரு நிறைய காமெடி தேடி வச்சிருந்திருக்காரு. அதெல்லாம் அவரே பண்ணிட்டாரு நிறைய காமெடி. அடுத்து எனக்காக கொஞ்சம் தேடி வச்சிருக்காரு போல, கிரியேட்டிவ் பண்ணி வச்சிருக்காரு சொன்னாரு. கண்டிப்பா அடுத்த திரைப்படங்கள்ல கண்டிப்பா ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குற வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பா இருக்கு. ஹீரோங்களே இப்ப காமெடி பண்ணிடுறாங்க நடிக்கிறேன். ஸோ காமெடியர்கள் கண்டிப்பா தேவைப்படுது. தமிழ் சினிமாவில் காமெடி கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா எங்க பார்க்குறவங்க நிறைய பேர் அதுதான் கேட்குறாங்க. ஸோ மக்கள் மத்தியிலையும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. காமெடியர்கள்லாம் இப்போ கம்மியாயிட்டாங்க, இன்னும் காமெடி தேவை அப்படின்ற விஷயம் இருக்குதான், உண்மையிலேயே இருக்கு. ஸோ அது வந்து டைரக்டருங்கெல்லாம் அதை மைண்டில் வச்சு அவங்க கொண்டு வந்தால் தான் உண்டு. இல்லைன்னா இதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நாங்கள் பேசுறதுனாலையும் நாங்கள் கேட்கறதுனாலையும் அதுக்கு நாங்கள் வாய்ப்பு கேட்டு பண்ணோம் அப்படின்ற அவசியம் வந்தால் கூட அவங்க கொடுத்தாதான் உண்டு. அவங்க தான் மனசு வைக்கணும். ஸோ டைரக்டருங்க எல்லாருமே கொஞ்சம் மனசு வச்சு ஸோ நிறைய காமெடியன்களை உள்ளே கொண்டு வாங்க, காமெடிங்க இன்னும் நிறைய திரைப்படங்களை கொண்டு வாங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அண்ணன் டெய்லி நம்ம எப்படி சிரிக்க வைக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய வரம். மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது கடவுள் கொடுத்த வரம். அது அண்ணனுக்கு அமைஞ்சிருக்குது. அண்ணன் இன்னும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லா உங்களோட புகழ் பரவணும். ஸோ விஜய் டிவில இருந்து நமக்காக வந்து இந்த ப்ரோக்ராம், இந்த போஸ்டர் ரிலீஸ்க்காகவும் இந்த கடுக்கா படத்துக்கு ஆதரவு தெரிவிச்ச அண்ணன் பழனி பட்டாளனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஏன்னா இது கண்டிப்பா நான் வரலன்னா அப்போ இதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு நகைச்சுவை திரைப்படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் நான் கலந்தது எனக்கு பெருமை தான். நான் சந்தோஷப்படுறேன், பெருமையா இருக்கு. அப்புறம் அண்ணெல்லாம் இருக்காரு. அப்படியாண்ணே, அண்ணன் நிறைய பேசுவாரு என்னை விட. ஆமா, நிறைய கண்டென்ட் வச்சிருப்பாரு. வாங்கண்ணே. நான் டிஎஸ்ஆர் சுபாஷ், திரைப்பட எடிட்டர் மற்றும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர். நம்மளுடைய நண்பர், அதே மாதிரி எனக்கு முன்னாடி நமக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து அற்புதமாக பேசிய என்னுடைய தயாரிப்பாளர் சிவா சார். இவங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் இந்த படத்தை பார்த்தேன், ஃபுல் படத்தை நான் பார்த்தேன்.
விஜய் கௌரீஷ் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. இந்த தேவா சாருடைய அந்த சாங் நிச்சயமா ஒரு பெரிய லெவல்ல ஹிட் ஆகும். படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தேவா சார் கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவா சார்கிட்ட நிகழ்ச்சி துவங்கத்துக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம். நிறைய பேர் சினிமாவில் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள சினிமா இல்லை. நிறைய பேர் சினிமாவில் இல்லை, அவங்களுக்குள்ள நிறைய சினிமா இருக்கு. அப்படி ஒரு பேட்டர்ன் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, படம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு படம், அந்த படத்தை பார்க்கறதுக்கு தான் ஜனங்க தேட்டருக்கு வராங்க, அந்த படத்துக்காக தான் வராங்க. ஆனா அந்த படத்துல போடுற ஆடு பத்திரிக்கை அதுக்கான வருமானம் எதுவுமே அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்களுக்கு யாருக்குமே போய் சேர்றது கிடையாது. அந்த தேட்டரு ஓனருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அது போதும். அதை நாம ஏன் போய் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் நான் படம் பார்க்க தான் வரேன், நான் வரது படம் பார்க்கறது. அதுதான் சொல்றேன், தேட்டர்ல சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, டிவி கூட ரெண்டாவது. நம்மளுடைய இதுல பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு பிரேக் விடுறதுக்கு காரணமே நம்மளுடைய கண்ணு காது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு ரெஸ்ட் வேணும். ஒரு ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்ட் நம்ம கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆஃப் ஓப்பனிங், இப்படிலாம் ஏன் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட்ல பிரிச்சு பண்றோம்னா, படம் பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்ற விஷயம், வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் எல்லாமே அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாம எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போறோம் செய்யறோங்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம வந்து ஃபார்மேட் பண்றோம். அப்படி இருக்கும்பொழுது தேட்டர்ல உட்காந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 ஹெவி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமோ ஏதோ நம்ம பார்க்குறோம்னா, பார்த்து முடிச்சோன்னா அந்த இன்டர்வல் பிரேக் விடும்போது அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் இருக்கணும், ஒரு 10 minutes ஆகுது சைலன்ஸ் இருக்கணும். அப்போதானே நம்ம திருப்பி மறுபடியும் செட்ரேட் ஆகி திருப்பி மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்படியே நான் ஸ்டாப்பாக போட்டு இவங்க பாட்டுக்கு ஆடு அது இதுன்னு போட்டு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது எவ்வளோ ஸ்ட்ரெயின் கொடுக்கும், அது முதல்ல படத்தையே அது எப்படி பாதிக்கும். அப்போ இந்த ஒரு படத்தை வந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அதோட கலைஞர்களுக்கும் அதற்கு முதலீட்டை செய்த தயாரிப்பாளர்களுக்கும் யாருக்குமே எந்த விதமான பலனும் எந்த விதமான வருமானமும் தராத ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட தேட்டர் ஓனர்ஸ்க்கும், அதுக்கப்புறம் இந்த இந்த கியூபு யூஎஃப் இந்த மாதிரி பண்ற அவங்களுக்கு மட்டுமே இதெல்லாம் வந்து சேரக்கூடிய விஷயமா இருக்கு. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேஸ் போட்டு அதை ஜெயிச்சிருக்காரு. எனக்கு வந்து படம் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இத்தனை மணிக்கு படம்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பொறுத்து படம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இவ்வளோ நேரம் பொறுத்து படம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவா சார் போன்ற பலர் வந்து எவ்வளோ பல விஷயங்கள் எடுத்தாலும் முயற்சி செஞ்சாலும் இன்னைக்கு ஜனங்க தேட்டருக்கு வர்றது ரொம்ப சிரமமா இருக்கு. காரணம் என்னன்னா, படத்தை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியா இருக்கு, பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியா இருக்கு. இதுல வந்து முன்னாடிலாம் வந்து படத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்கான அந்த காசுல இருந்து ஒரு 15-20% நம்ம வந்து முறுக்கு சோடா டீ எல்லாம் சாப்பிடுவோம். இப்போ அப்படி கிடையாது. இந்த சொசைட்டி மீது அக்கறை உள்ள, இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு கலைஞனா வந்து இருக்கக்கூடிய விஜய் கௌரீஷ் அவர்களுடைய இந்த படத்துக்கு பத்திரிகையாளர்கள் நம்ம முக்கியமா வந்து நம்ம ஊடகத்தை சேர்ந்த நம்ம வந்து இது போன்ற இருக்கிறவர்களுக்கு வந்து நம்ம வந்து நிச்சயமா வலு சேர்க்கணும். அதற்காக தான் நாங்களாம் கூட வந்திருக்கோம். அதனால வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெப்சி ஆகட்டும், தயாரிப்பாளர் சங்கமாகட்டும், எல்லாருமே ஆகட்டும், எல்லாருமே இது போன்ற படங்களை வந்து நல்லா டெவலப் பண்றதுக்கும் தேட்டர்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி குறைச்சி எல்லாரும் படம் பார்க்கறதுக்கான ஒரு சூழல், ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் குறைச்சி இந்த புக் மை ஷோ மாதிரி ஆளுங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம இவ்வளோ பெரிய அமைப்புகள் வச்சிருக்கோம், நமக்குன்னு ஒரு தேட்டர் கிடையாது, ஒரு சென்சார் பண்றதுக்கு ஒரு இடத்துல போகணும். ஏன் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம மேலே நடத்த முடியும், அது தனியாக நடத்துறாங்க. அவங்க வந்து ஃபண்டு வாங்கி அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. யாரோ ஒரு தனி நிறுவனம் வந்து ஒரு கியூப்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மொத்த பணத்தையும் அவங்க கொள்ளடிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கோம் நம்ம, ஏன் இதெல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து உருவாக்கக்கூடாது? ப்ரீவியூ போடுறதுலேருந்து ப்ரீவியூ தேட்டர்ஸ்லேருந்து சென்சார்லேருந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கான விஷயங்கள்லேருந்து அதே மாதிரி தேட்டர் புக் பண்ணுற விஷயங்கள்லேருந்து இதெல்லா விஷயமும் இது போன்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து பண்ணணுன்றது இதன் மூலமாக நான் கேட்டுக்கிட்டு
சினிமாவில் இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கான வருமானம் அவங்களுக்கே அது போய் சேரணும் அப்படிங்கிறது இது மூலமாக கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த விஜய் கௌரீஷுக்கும் மற்றும் கடுக்காப்பு திரைப்படத்திற்காக ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்கள், அதுக்கு ஃபைனான்ஸு ரீதியாக ஒத்துழைச்சவங்களாகட்டும், உடல் உழைப்பு கொடுத்தவங்களாகட்டும், எல்லாருக்கும் இதன் மூலமாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுங்கிறதுக்கு என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் ஃபர்ஸ்ட் டைம் புதுமுக ஹீரோன்னு கூட பார்க்காம பத்திரிகையாளர் குரல் பத்திரிகையில எடுத்தனையும் முதல் பக்கத்திலேயே நம்மளோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அடுத்தடுத்த படங்கள் யார் யாரெல்லாம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணாங்களோ, இளைய தளபதி விஜய், அவங்களோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சார்ல இருந்து, எல்.கே. சுதீஷ் சார்ல இருந்து, விக்ரம் ராஜா சார்ல இருந்து, யாரும் பண்ணது, பார்த்திபன் சார் தேசிய விருது பெற்ற எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணதையும் கண்டிப்பா அந்த நியூஸ் செய்தியை நம்ம பத்திரிகையில போறோம்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் சார் பண்ணதுக்கு. இன்னைக்கு பிறந்த நாள், பல வேலைகள் சார் இருந்தாலும் கண்டிப்பா இந்த பிரஸ் மீட் கண்டிப்பா வரேன். ஏன்னா படம் பார்த்துட்டாரு சார். ஸோ அதோட பாதிப்பு சார் கண்டிப்பா இருக்கும். ஸோ சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ற சுபா சார், பி சிவா சார், பழனி அண்ணன் எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சு. கண்டிப்பா அண்ணன் வந்து ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் அது நானே சொல்லலாம்னு நினச்சிட்டதுன்னு, இந்த தியேட்டருக்கு போனாக்கா இந்த பாப்கார்னு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவ்வளோ ரேட்டு. ஏன்னா ஏன் அந்த ரேட்டு எனக்கே புரியல. வெகு ஜனங்கள் வந்து பார்க்குற ஒரு இடம் தியேட்டரு. அங்கே ஒன்று அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஒரு துபாய் ஷேக்கோ, ஒரு பெரிய பெரிய ஆளுங்களோ, இவங்கெல்லாம் வந்து பார்க்குற இடம் கிடையாது. வெகு ஜனங்க, சாதாரண மனிதர்களும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தியேட்டரு. கோவில் மாதிரி தான் அதுவும். அங்க ஏன் இந்த பாப்கார்னு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளவு ரேட் விற்கிறாங்க? ரொம்ப அநியாய ரேட்டா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபேமிலியோடு போறவங்க, இது கண்டிப்பா சினிமாவுக்கே பாதிப்பு தான். சினிமா எடுக்கிறவங்களுக்கே பாதிப்பு தான். ஒரு தியேட்டருக்கு போறவங்க கண்டிப்பா ஒரு ஃபேமிலியோட 10 பேர் போறாங்கன்னா, அவங்க தியேட்டர்ல படத்துக்கு டிக்கெட்டுக்கு பயப்படுறது கிடையாது, அந்த ஸ்நாக்ஸுக்கு தான் பயப்படுறாங்க. குழந்தைங்களோடு போகும்போது அங்க குழந்தைங்க இன்னொருத்தர் சாப்பிட்றத பார்த்து கண்டிப்பா கேட்கும், அப்பா எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, எனக்கு அது வேணும் இது வேணும். அப்போ நார்மல் ரேட் இருந்தா யாருமே அதை யோசிக்கவே போறது கிடையாது. ஏன்னா எப்பவுமே நம்ம வாங்கி சாப்பிட்ற பொருள் தான், டெய்லி சாப்பிட்ற பொருள்ல தானே விற்கிறாங்க. ஒரு பாப்கார்ன், பப்ஸி எல்லாம் டெய்லி சாப்பிட்றத நம்ம கடையில் வாங்கிட்டு, அது அங்க போனவங்க 3 மடங்கு ரேட்டெல்லாம் விற்கிறாங்க சில இடங்கள்ல. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு படம் பார்க்க போனேன். இந்த மால்ல இருக்குது பாருங்க, அந்த பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை. அண்ணா பாட்டு லான்ச் பண்ணிருக்கீங்களா அண்ணா? இப்போ நம்ம லாஸ்ட் பிரஸ் மீட்ல ஃபர்ஸ்ட் ப்ரோமோ சாங் பார்த்துருப்பீங்க. இப்போ 2வது ப்ரோமோ சாங் ஒரு டைம் பார்த்துட்டு வணக்கம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் பாட்டில் இருக்க ஒரு கண்டென்ட்டை வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஷார்ட்ஸில் போட்டு இவ்வளோ பெரிய ட்ரெண்ட் ஆனது எனக்கு தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து நம்ம கடுக்கா, உண்மையிலே சொல்ல போனால் கௌரி இருப்பார் பொறுப்பா, படம் ஃபுல்லாக இருக்கும் சிரிப்பா. சரிங்களா? நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். கௌரிஸ் வந்து அவ்வளோ அழகா படத்துல நடிச்சிருக்காரு. அவர் முகம் சுளிக்காம, வெயிலும் பார்க்காம சுத்தும் போது சான்ஸ் இல்லை. இப்ப இருக்க வெயில் உங்களுக்கு தெரியும், எல்லாம் வெள்ளையா போனா வீட்டுக்கு வரும்போது கருப்பா வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். நான் பழனிகிட்ட சொன்னேன், ஆனா இந்த மாதிரி நண்பர் ஷூட்டிங்ல வந்து மீட் பண்ணும்போது, ஆனா இந்த மாதிரி ஒரு நண்பர் இருக்காரு விஜய் கௌரிஷ்னு, ரொம்ப ஒரு இனோவேட்டிவா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஏன் சொல்றேன்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நிப்போட்டிசம்னு ஒரு விஷயத்த உடைச்ச டைம் இது. யார் நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் இருந்தா மட்டும்தான் இங்க வின் பண்ண முடியும். ஸோ எங்க ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சொல்லிட்டு உள்ள வந்தா சக்சஸ்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறது இல்லை. ஸோ இது ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு ஒரு ஹீரோக்கும் காமெடியனுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் கௌரிஸ். ஸோ பழனியன்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தர் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லும் போது, நம்ம என்ன ஸ்டைல்ல யார் அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடியூஸ் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப நாள் டிஸ்கஷன் போச்சு. அடுத்து இப்போ ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களோட சப்போர்ட்டுக்கு, உங்களோட விஷஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கௌரி சங்கர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. லாஸ்ட் 10 இயர்ஸ் என்கிட்ட மார்ஷல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக இந்த பாட்டு வந்து பெரிய லெவலில் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, நிறைய போயிட்டுருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த பாட்டை பொறுத்தவரை. நான் என்ன சொல்ல நினைக்கிறேன், நிறைய பாட்டு என்ன பாடுறாங்கன்னு புரியல, அந்த அளவுக்கு இருக்குது.
இதில் வர்ற அந்த கண்டென்ட்லாம் வந்து நமக்கு புரியுது. அந்த அளவுக்கு ரசித்து கேட்குற அளவுக்கு இது இருக்குது. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு பாட்டு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய ஆதரவோட நன்றி. படத்தோட மியூசிக் டைரக்டர் கெவின் டிகோஸ்டா. பாட்டு 1 மில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்குது. பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டால எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் ஆடியன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்க்குறது யூடியூப்ல 2 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஏன்னா புது முகத்துக்கே 2 லட்சம் தாண்டி போகிறது எனக்கே பெரிய விஷயம். மியூசிக் டைரக்டர் தேவசரோட ஆசீர்வாதத்தில் எங்கள் பாட்டிக்கானது ரொம்ப தேவசருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் வந்து எல்லாருக்கும் வணக்கம். தேவா சருக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த பாட்டை நல்லபடியாக பாடிக்கிட்டார். ப்ளஸ் நம்ம டைரக்டர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவருக்கு சொல்லலாம். நம்ம எஸ் முருகராசு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ப்ளஸ் கௌரேஷ்க்கும் பெரிய நன்றி சொல்கிறேன். நன்றி. நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த டான்ஸ் ஸ்டெப், சிக்னேச்சர் ஸ்டெப் போட்டதெல்லாம் எங்கள் டான்ஸ் மாஸ்டர் தான். ஸோ டான்ஸ் மாஸ்டருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கங்க. ஏன்னா இந்த ஸ்டெப்பு கேட்டார் மாஸ்டர், இது ஹிட் ஆகுமா கௌரிஷ் அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர், நீங்கள் மட்டும் ஒரு ஸ்டெப்பை போடுங்க, கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக இது ஹிட் ஆகுங்க. உண்மையிலே ஹிட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் இருக்குது. தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நான் டான்ஸ் மாஸ்டர் அபி பேசுகிறேன். ஃபஸ்ட்டு விஜய் கௌரி சார் நன்றி சொல்லணும். நான் அவர் தான் இந்த படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. இந்த கடுக்கா திரைப்படம் சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. அது இல்லாமல் தேவா சாருக்கு நான் நன்றி சொல்லணும். அவருடைய இந்த பாட்டு நல்லா சூப்பராக பாடியிருக்காரு. அப்புறம் இந்த படம் ரொம்ப வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக என்னன்னா, ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்கிறாங்க. அடுத்தடுத்த ப்ரெஸ் மீட் எல்லாத்துலேயும் வராங்க. மொத்த டீமும் எல்லாருமே வராங்க. அடுத்த ப்ரெஸ் மீட் அடுத்த வெனஸ்டே நடத்துகிறோம். அதுக்கு அடுத்த ப்ரெஸ் மீட் அடுத்த, ஏன்னா உங்களால் தான் இப்போ சாங் ஹிட் ஆச்சு. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. 10 லட்சம் தாண்டி ஒவ்வொரு இன்ஸ்டாலையும் வியூஸ் பிச்சுட்டு போய்கிட்டே இருக்குது. பொல்லாத பார்வை தேவா சார் சாங், கெவின் டிகோஸ்டா, நிலவை பார்த்திபன் லிரிக்ஸ் ரைட்டரு, என்னாலே நம்ப முடியல. அப்புறம் தான் யோசிச்சேன், நீங்கள் லாஸ்ட் டைம் கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு தான் எனக்கு. ஸோ எங்கள் மொத்த டீமுக்கு, கடுக்கா திரைப்பட குழுக்கும், அது புதுமுக நடிகர் ஒரு விஜய் கௌரிஷ் அப்படின்னு ஒரு சின்ன நடிகர் நான். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் இவ்வளோ ஆதரவு கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமா. சரி, நமக்கெல்லாம் எங்கள் ஆதரவு தர போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எல்லாருமே அந்த பாட்டை, பொல்லாத பார்வை பாட்டை, சாங்கு செம்ம ரீச்சில் போயிட்டு இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னா, கடவுளுக்கு அடுத்து, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து, தேவசருக்கு அடுத்து, மியூசிக் அடுத்து, பத்திரிகை நண்பர்களுக்கு எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் ரீச் பண்ணதுக்கு. நிறைய நடிகர்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆளே இருக்காங்க. நீங்களும் அவங்களை தாண்டி ஏன் இன்ஃபுளுன்ஸ்ல போயிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. அது ஆபாசம் நாட்டுக்குள்ள ஆபாசம் பேசணுங்கிட்ட போயிட்டு நீங்க வந்து முதல்ல கேட்கணும். நான் லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி தான், நீங்கள் உள்ளத்தை தான் பார்க்கணும், உள்ளாடையை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி தான். நம்ம எப்பயுமே ஒரு நடிகரோ ஒரு இது ஆடும்போது அவங்களோட டேலண்ட்டை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாராட்டணும். அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்கள மட்டும் சொல்லல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ் சினிமா, என்னை சேர்த்து சொல்றேன், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அதனால ஒவ்வொரு டீ கடையிலையும் என்ன மாதிரி பல நடிகர்கள் வாய்ப்பு தேடி கோடம்பாக்கம் டீ கடை, சாலிகிராம் டீ கடை அலைஞ்சிட்டு இருக்கிறோம் கடந்த 10 வருஷமா. ஓப்பனா சொல்லணும்னா, இந்த மாதிரி 1 லட்சம் பேர் வயசை தொலைச்சிட்டு, வெக்கத்தை விட்டுட்டு, வாயை பொத்திக்கிட்டு, அவமானத்தை சகிச்சுக்கிட்டு, சோகத்தெல்லாம் அடக்கிட்டு எல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சுதான் நானும் இங்க வந்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து அவங்களும் இங்க கண்டிப்பா வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. கூட இருக்கிற எல்லா நடிகர்களுமே வாய்ப்பு நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த இன்ஃபுளுசர் தான் வந்து உங்களை நீங்கதான் ப்ரமோஷன் கூட்டு வந்தீங்க. ப்ரமோஷன் கூட்டு வந்து அவங்க தான் அந்த ஐடியா அவங்க சொன்னாங்க. சொல்லும்போது உள்ள போய் நம்ம செக் பண்ணும்போது உங்களோட நல்ல ஒரு படத்துக்கு அது மாதிரி ஒரு இன்ஃபுளுசர் சப்போர்ட் தேவையா? சார் அவங்க மட்டும் இல்லை சார், நான் தமிழ்நாடு மொத்தமா எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க அவங்கள மட்டும் பர்சனலா இது பண்றீங்க சார். அவங்க வந்து எங்களோட ஃப்ரெண்டா டிராவல் ஆயிட்டாங்க சார். அந்த ஒரு நோக்கத்துல அவங்க பண்ணாங்க. இதுல எவ்வளவு பேர் நம்ம ஏன் அவங்கள இது பண்ண போறோம் சார்? அவங்க மேட்டர் சொன்னாங்க, இது டான்ஸ் ஆடுறதுக்கு நான் ஸ்கிரீன்ல வந்து அவசரமா இருக்காங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி பர்சனோ இது கேட்டகரி கிடையாது. ஃப்ரெண்ட் சார், ஃப்ரெண்ட் நான் அதை கேட்கவே இல்லை சார். இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி வச்சுன்னா ஏன் நல்ல ஒரு கேட்டகரி கொடுக்கலாமே. இது மாதிரி நீங்க பார்த்து கமெண்ட்ஸ்ல
அப்படி வரும்போது நீங்க என்ன நினைச்சீங்க? என்ன நினைக்கிறேன்னா சார், அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸும் சரி, கேட்குற கேள்வியும் சரி, நம்ம யாரை பாயிண்ட் பண்றோமோ அவங்கள அது பாதிக்க போறது இல்ல. யார் கமெண்ட் பண்றாங்களோ அவங்க மனநிலையையும், கேட்குற கேள்வி யாரோடதோ அவங்களோட மனநிலையை அது பிரதிபலிக்குதே தவிர நம்ம யாரை பாயிண்ட் பண்றோமோ அவங்கள அது பிரதிபலிக்காது. ஸோ நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு அறிவாளியான பத்திரிகையாளருங்கிறது மக்களுக்கு தெரியும். நீங்க ஒரு கேள்வி என்ன கேட்கும்போது, ஓ இந்த பத்திரிகையில இருந்து இவ்வளவு அறிவாளித்தனமா கேள்வி கேட்கறாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்களே தவிர, அதுக்கு ஒரு மொக்கத்தனமா நான் பதில் சொன்னா கூட மக்கள் வந்து பரவாயில்ல அறிவாளித்தனமா நம்ம பத்திரிகையாளர் வந்திருக்காரு அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. அந்த மாதிரிதான் கமெண்ட் செக்ஷன்லயும் ஒருத்தர் பேடா கமெண்ட் பண்ணா அவனோட மனநிலையை அது பிரதிபலிக்கிறதே தவிர ஆடுறவங்களோ நடிக்கிறவங்களோ பேசுறவங்களோ அவங்களோட மனநிலையை அது பிரதிபலிக்காது. அதுதான் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் கேட்கும் போது அவங்க பர்சனலான விஷயத்தை மட்டுமே பேசுறாங்க தவிர நீங்க கஷ்டப்பட்டு அவங்க கூட்டிட்டு வரீங்க, டிராவல் பண்றீங்க. நீங்க வெளியே கூட வந்து அவங்களோட ஆளா இல்ல உங்களோட டீமான்னு தெரியல. சரிங்களா? பத்திரிகையாளர் அப்படி அவாய்ட் பண்ணி அனுப்புறாங்க. போங்க நாட்டின் ஐடியா அப்படின்றாங்க. அது யாரோ ஏற்றி விட்டுட்டாங்க. இல்ல என்னன்னா பத்திரிகையாளர் அவமானப்படுத்தும் போது அந்த ஒரு வலி இருக்கும். ஒருவேளை அவங்க மூலியமா நீங்க மனநிலை பாதிச்சுன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். எங்க டீம் மூலியமா யாருனால ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டா கூட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து கடுக்கா திரைப்படம், பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். அது நான் பதில் சொல்றேன், நீங்க கேட்க போறீங்கன்னு தெரியும். ஏன்னா இது பெண் போராளியை பத்திய ஒரு திரைப்படம். ஹீரோயின்ஸ் மேகா பார்த்துருப்பீங்க, செம்ம அழகா நடிச்சிருக்காங்க. விஜய் டிவி ஆஃபீஸ் சீரிஸோட ஹீரோயின் அவங்க. அங்க பயங்கரமா அவங்க ஃபேம் ஆயிட்டு இருக்காங்க. கடுக்கா படத்துக்கு சப்போர்ட் பண்ணி நடிச்சது மிகப்பெரிய பாக்கியமா நானும் நினைக்கிறேன். அவங்க மட்டும் இல்ல, படத்துல நடிச்ச எல்லாருமே ஆதர்ஷ், ஒவ்வொருத்தரும் ப்ரொடியூசர் உட்பட ப்ரொடியூசரும் எல்லாருமே ஊர்ல இருக்கிறாங்க. கண்டிப்பா எல்லாம் அடுத்தடுத்த பிரச்சனை கலந்து ரெடி தயாரா சந்தோஷமா இருக்காங்க. பாட்டி ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனோனையும் அது மக்கள்கிட்ட ரீச் ஆனோனையுமே எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கால் பண்ணி விஷ் பண்ணிட்டே இருக்காங்க. பத்திரிகையாளர் உட்பட நிறைய பேர், டைமண்ட் பாபு சார் எல்லாருமே அவங்க பேஜ்ல போட்டுட்டு இருக்காங்க. கயல் தேவராஜன் எல்லாருமே போட்டாங்க. சோ ரொம்ப நன்றி, அங்க பத்திரிகையாளரோட சப்போர்ட் இருந்தது. அதுக்கான கேள்வி நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை. நான் என்ன கேக்குறேன், இதுக்கப்புறம் எத்தனை ரீல்ஸ் வரும் இதே மாதிரி? படத்தோட ப்ரொமோஷன் டீம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொடியூசர் என்னென்ன சொல்றாரோ கண்டிப்பா நாங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எங்க டீம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு மியூசிக் டைரக்டர் தேவா சார் எல்லாருமே இன்னும் இது மாதிரி புதுசா பண்ணுங்க சொல்லிடுறாங்க. ஸோ நாங்க அடுத்தடுத்து புதுசா இன்னும் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்றது தயாரா இருக்கிறோம். படத்தோட ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ரீல்ஸே வரும். சரிங்களா? டைலாக்ல இருந்து சரி, பாட்டுல இருந்து சரி, சாங்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் படத்தோட தான் பண்றாங்க. ஏன் அது எப்ப போறீங்க? ட்ரெய்லர் லான்ச் அப்ப படத்தோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க. ஏன்னா இது டைரக்டர் எஸ் முருகராசு மிகப்பெரிய டேலண்டடான டைரக்டர். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா நம்ம அண்ணன் விஜய் சேதுபதிக்கே கதை எழுதி வச்சிருக்காரு. அவரோட கதையில நினைச்சா 100 கோடி கலெக்ஷன் 200 கோடி போற அளவுக்கு எங்க டைரக்டர் கதை இருக்குது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாரும் பார்க்கறத ஒரு ஆர்வம் கிரியேட் ஆயிட்டே இருக்குது. நான் ஆல்ரெடி அந்த பிரஸ் மீட் லாஸ்ட் சொல்லியிருந்தேன், நீங்க வரல. கடுக்கானா இங்க ஈரோடு சைட்ல காது குத்திட்டாங்க, கடுக்கன் கொடுத்துட்டாங்க மாதிரி கடுக்கா சொல்லிட்டாங்க. திருநெல்வேலி பஸ்ல அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதானே அந்த மாதிரி ஒரு அந்த வார்த்தை மறுமுறை கடுக்கா கொடுத்துட்டாங்கன்னு வரும். ஸோ யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்க அது வந்து படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ படத்துல செம்ம ட்ரெண்டிங்கான பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்ப இருக்க 2K கிட்ஸ் உட்பட எல்லாத்துக்கும் பிடிக்கும். சரி நண்பர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய போர் போயிட்டு இருக்குது இந்தியாவில். ஆப்ரேஷன் போயிட்டு இருக்குது ஒண்ணு. ஸோ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. தீவிரவாத இயக்கத்துக்கு எதிராக எல்லாமே இன்னைக்கு காலையிலேயே போஸ்ட் போட்டாங்க. ஸோ எல்லாருமே மக்களுக்கு என்ன நன்மையோ அதை மட்டும் யோசிங்க. ஸோ இந்த படம் ஹிட் ஆகும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. நன்றி, தேங்க்யூ.